இன்றைக்கி இந்த வீடியோவில் WH டைப் இன்ஃபர்மேஷன் டைப்பில் ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வென் டு யூ ஃபினிஷ் த ஒர்க்? ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா வர்பை பாருங்கள். ஸோ வர்போட ஆக்சிலரி வர்பு டூ வந்திருக்கு. ஸோ யூ ஃபினிஷ் த ஒர்க், டூ பாரு, டூ வந்துருச்சு. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ வென்கிறது இன்ட்ராகேட்டிவ் வேர்டு. ஸோ அது நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் யூ ஃபினிஷ் த ஒர்க்கு, ஆக்சிலரி வர்பு டூ இருக்குது. டூ ப்ளஸ் வர்பு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சொல்கிற அந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். த ஒர்க் எடுத்துட்டிங்க, ஈஸ் ஃபினிஷ்டு பை யூ. த ஒர்க் இஸ் ஃபினிஷ்டு பை யூ, ஈஸ் ஃபினிஷ்டுன்னு மாற்றிட்டோம். இப்போ அதை வென் கீழே போட்டுடுங்க. அதுக்கு அடுத்து ஒரு ஆக்சிலரி வர்பு வரணும், அந்த ஈஸ் போட்டுடுங்க. அதுக்கடுத்து சப்ஜெக்ட். வென் ஈஸ் த ஒர்க் ஃபினிஷ்டு பை யூ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆக்டிவ் வாய்ஸ்க்கு அடுத்து டென்ஸ் என்னன்னு பார்க்கணும். டென்ஸ்லேருந்து அந்த பேசிவ் வர்பை கண்டுபிடிக்கணும். இது ஆக்டிவ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுன்றது டூவை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால் ஈஸ் ப்ளஸ் வர்பு 3 வந்தது. WH டைப்பில் WH வேர்டை போட்டுட்டு அடுத்து நீங்கள் ஒரு ஆக்சிலரி வர்பு போட்டுட்டு திரும்பி ஆப்ஜெக்டாக இருக்கு இல்லையா ஆக்டிவ் வாய்ஸில், அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு ப்ளஸ் வர்பு 3 போட்டுட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா போட்டுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பாரு, ஹாய் டூ யூ கால் மீ, டூ ப்ளஸ் கால். ஸோ அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. யூ கால் மீன்னு இருக்குது. டூ அந்தாண்ட நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸுன்னு இண்டிகேட்டர், அவ்வளோதான். ஸோ அப்போ மீயில் இருக்கிற ஐயை தூக்கி போட்டோம், மீ ஐயா மாறிடுச்சு. ஐ ஆம் கால்டு பை யூ, ஆம் வந்திருக்கு, ஐக்கு ஆம் வரணும். அடுத்து என்ன பண்ணணும், ஹொய்யை தூக்கி போட்டாச்சு, ஆம் முன்னாடி போடணும். ஹொய்க்கு அடுத்து இன்ட்ராகேட்டிவ் வேர்டு, வேர்டு, அந்த இன்ட்ராகேட்டிவ் வேர்டுக்கு அடுத்தது ஒரு ஆக்சிலரி வர்பு. அடுத்தது இதில் ஆக்டிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக இருந்தது, இங்கே ஐன்னு மாற்றிட்டோம். கால்டு பை யூ, ஹொய் ஆம் ஐ கால்டு பை யூ. புரியுதா? அதேமாதிரி வாட் டூ யூ வாண்ட். சரியா? இப்போ வாட் அப்படியே வச்சுக்கோங்க. டூ ப்ளஸ் வாண்ட்டு, எது ஆப்ஜெக்ட் இல்லாதனால வாட்டே எடுத்துக்கும். வாட் இந்த இடத்துல வந்துடும், ஏன்னா ஆன்சரே அதில் தான் இருக்கிறதுனால வாட் வந்துடும். டூ ப்ளஸ் வாண்ட்டு அப்படி என்ன பண்ணணும், பேசிவ் வாய்ஸ்க்கு கொண்டு வந்துடணும். வாட் ஈஸ் வாண்டட் பை யூ, அவ்வளோதான். வாட் ஈஸ் வாண்டட் பை யூ. புரியுதா? டூ ப்ளஸ் வாண்ட்டுக்கு இஸ் ப்ளஸ் வாண்டட் அப்படியே எழுதிட்டு இதில் சப்ஜெக்ட் கிடைக்காது, அதனால் வாட் இஸ் வாண்டட் பை யூ. ஹவு டு யூ ப்ரிப்பேர் தி ஆன்சர் அப்படின்னு இருக்குது. ஸோ டூ ப்ளஸ் ப்ரிப்பேர், அவ்வளோதான் நமக்கு தெரியணும். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். யூ ப்ரிப்பேர் த ஆன்சர், த ஆன்சர் இஸ் ப்ரிப்பேர்டு பை யூ. ஸோ அந்த ஹவ் எடுத்துடுற, இந்த இஸ் தூக்கி போடுற, ஆன்சரை போட்டு ஹவ் இஸ் த ஆன்சர் ப்ரிப்பேர்டு பை யூ. சரியா? அதே மாதிரி இப்போ ஹூ ப்ரிப்பேர் திஸ் காஃபி, ஹூக்கு கொஞ்சம் மாறுபடுது பாரு. Who prepared this coffee? This coffee is prepared by whom? Who ஆப்ஜெக்டில் வரும்போது whomனு வரும், அதை நம்ம மாற்றி எழுதலாம். By whom the coffee is prepared. The coffee is prepared by whomனு எழுதலாம். ஆனால் நல்லா எழுதணுன்னா by whom. அந்த by whom கடைசியில் இருக்கிற by whom முன்னாடி கொண்டு வந்துடுங்க. By whom the coffee is prepared. ஹூ இஸ், இப்போ அதோடு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறத முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் தி வர்பு வருது பார்த்தியா. ஹூ இஸ் ப்ரிப்பேரிங் காஃபி, ஐஎன்ஜி அப்படின்னா என்ன, அது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். இஸ்ஸு அல்லது ஆர் அல்லது ஆம் இருந்து வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துருச்சு. இப்போ அந்த காஃபியை எடுத்து போட்டுட்டு காஃபி இஸ் பீயிங் ப்ரிப்பேர்டு பை ஹூம். புரியுதா? அப்படியே மாற்றிக்க வேண்டியதான். காஃபியை போட்டுட்டோம், இஸ் பீயிங் prepared by whom. By whom coffee is prepared. அடுத்து what have you taken. சரியா? have plus, இப்போ நம்ம கண்டினியூஸ் முடிஞ்சிருச்சு. have plus taken, have அல்லது has plus வர்பு 3 வந்ததுன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக. ஸோ அப்போ வாட் அப்படியே இருக்கட்டும். அந்த have takenனை have been taken அப்படின்னு மாறும். வாட்டுக்கு நம்ம எது வேணாலும் எழுதலாம், have எழுதலாம், has எழுதலாம். What has been taken by you. சரியா? what has been அல்லது what have been taken by you. அடுத்தது who has taken the book. has taken வந்திருந்ததுன்னா
ஹேஸ் டேக்கன் வந்து வரும்போது நம்ம ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஹூம் வந்து அந்தாண்ட போயிடும். அப்போ தி புக்கு கொண்டு வரணும். த புக்கு ஹேஸ் பீன் டேக்கன் த பேசிவ் வாய்ஸு பை ஹூம் திருப்பி முன்னாடி போடலாம். பை ஹூம் த புக்கு ஹேஸ் பீன் டேக்கன். வென் டிட் யூ ஃபினிஷ் த ஒர்க்? வென் அப்படியே விட்டுடு. இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் மூணும் பார்த்துட்டோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்தோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் டூ வரும், பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் டிட் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ என்ன கொடுத்துருக்கு? வென் டிட் யூ ஃபினிஷ் த ஒர்க்கா? ஸோ யூ ஃபினிஷ் த ஒர்க்கு டிட் இருக்கிறதுனால அது பாஸ்ட் டென்ஸ் ஆகிடுச்சா. த ஒர்க் வாஸ் ஃபினிஷ்டு பை யூ. சரியா? த ஒர்க் வாஸ் ஃபினிஷ்டு பை யூ. வாஸ் ஃபினிஷ்டு பேசிவ் வர்பு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த வென் அப்படியே போட்டுடுங்க. வென்க்கு அடுத்து ஒரு ஆக்சிலரி வர்பு. வென் வாஸ் த ஒர்க் ஃபினிஷ்டு பை யூ. புரியுதா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஹாய் டிட் யூ கால் மீ? டிட்டு ப்ளஸ் கால் பாஸ்ட் டென்ஸ். கால் வந்து கால்டுன்னு இருக்குது, மீ வந்திருக்கு இல்லையா? ஹாய் டிட் யூ கால் மீ வந்திருக்கு, மீ ஐயா மாற்றுங்க. ஐ வாஸ் கால்டு பை யூ. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட பேசிவ் வாய்ஸை கண்டுபிடிச்சிடும். ஐ வாஸ் கால்டு பை யூ. ஹொய் இருக்குது, ஹொய் வாஸ் ஐ கால்டு பை யூ. அவ்வளோதான். ஹவு டிட் யூ ப்ரிப்பேர் தி ஆன்சர்? ஸோ ஹவு டிட் யூ ப்ரிப்பேர் தி ஆன்சர்? ப்ரிப்பேர் இருக்குது, டிட் இருக்குது. சரியா? டிட் இருக்குது. ஸோ அப்போ அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. அப்போ என்ன பண்ணணும்? த ஆன்சர் வாஸ் ப்ரிப்பேர்டு பை யூ. அடுத்தது ஹவ், அந்த வாஸ் வெளியில் வருது. ஹவ் வாஸ் த ஆன்சர் ப்ரிப்பேர்டு பை யூ. கொஸ்டின் மார்க்கு மறக்காமல் போடுங்க. அடுத்தது எப்போதும் போல் ஹூ ப்ரிப்பேர்டு திஸ் காஃபி? ஸோ யார் இந்த காஃபியை ப்ரிப்பேர் பண்ணதுன்னு கேட்குது. த காஃபி வாஸ் ப்ரிப்பேர்டு பை ஹூம். பை ஹூம் திஸ் காஃபி வாஸ் ப்ரிப்பேர்டு. கொஸ்டின் மார்க் போடாமல் விட்ருக்கேன், அதை திருத்திக்கோங்க. வாட் டிட் யூ டேக்? அப்போது வாட் டிட் யூ டேக் அது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. டிக்டு ப்ளஸ் டேக்கு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. வாஸ் டேக்கன், வாட் வாஸ் டேக்கன் பை யூ. புரியுதா? அடுத்தது அதுதான் திரும்பி சொல்லிட்டு இருக்கணும். சரி, ஹூ ஹேட் டேக்கன் தி புக் நம்ம பார்த்தோம். த புக் ஹேட் டேக்கன் பை whom, had been taken by whom. அது சாரி. Who was preparing this coffee? What did you take பார்த்தோம். What was taken by you? Who was preparing this coffee? சரி, அப்போது was preparing வந்திருக்கு. was preparing, was plus verb plus ingனா past continuous. அப்போது this coffee முன்னாடி போடு. This coffee was being prepared by whom? சரியா? This coffee was being prepared by whom அப்படின்னு வந்துடும். வாட் ஹேட் யூ டேக்கன்? ஸோ ஹேட் டேக்கன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போது வாட் ஹேட் பீன் டேக்கன் பை யூ. சரியா? ஹூ ஹேட் டேக்கன் தி புக்? ஹேட் டேக்கன் வந்திருக்கு. ஹேட் டேக்கன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். த புக் ஹேட் பீன் டேக்கன் பை ஹூம். வர்பை மட்டும் பார்க்கணும். சரியா? வென் வில் யூ கம்ப்ளீட் த ஒர்க்? ஸோ எப்போ நீ வந்து இந்த வேலையை முடிப்பா? அதை விடுங்க, மீனிங் தேவையில்லை. வில் இருக்குது, கம்ப்ளீட் இருக்குது. வர்பை தான் பார்க்கணும். மெயின் வர்பு கம்ப்ளீட், ஆக்சிலரி வர்பு வில்லு, சிம்பிள் ஃப்யூச்சர். அப்போ நம்ம அந்த வென்னை அப்படியே விட்டுடலாம். அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய தி ஒர்க் எடுத்துக்கோங்க. தி ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் பை யூ அப்படி எழுதிக்கோங்க. அப்புறம் அந்த வென் போட்டுக்கோங்க. அந்த வென் வில் த ஒர்க் பி completed by you அல்லது when will be the work completed by you. when will be the work completed by you அல்லது when will the work be completed by you. how will you complete the work? அதே தான். சரியா? the work will be completed by you. how போட்டிருக்கோம். how will be the work completed by you. who will complete the work? அதே தான். the work will be completed by whom. will complete வந்து will be completed. அந்த ஷெல் வந்து போடலாம், கேன் வந்து போடலாம். அடுத்து பாருங்கள். who can draw the picture? ஸோ the picture object, பிக்சர் எடுத்துருக்குறோம். can draw வந்திருக்கு, can be drawn போடுறோம். the picture can be drawn by whom. by whom
இந்த பை ஹூமை முன்னாடி போடுங்க. பை ஹூம் த பிக்சர் கேன் பி ட்ரான். சரியா? அடுத்தது ஒரே ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ஒன்று போடலாம். வென் வில் ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் தி ஒர்க். வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் வர்பு 3. நல்லா கவனிச்சுக்கணும். வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் வர்பு 3. அப்போ நம்ம பேசிவ் வாய்ஸாக மாற்றணும் போது வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வர்பு 3. வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வர்பு 3. அப்போ நம்ம இந்த ஒர்க்கை முன்னாடி போடுங்க. த ஒர்க் வில் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டட் பை யூ. வென்னை போடுங்க. வென் வில் ஹாவ் பீன் த ஒர்க் கம்ப்ளீட்டட் பை யூ. சரியா? இது மாதிரி எழுத பழகிக்கோங்க. இது நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் பார்க்குறோம். உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸு கொடுக்குறேன். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் உங்களுக்கு ஓரளவு நடத்திட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வர்பை தான் பார்க்கணும். சும்மா வீட்டில் உட்காந்துருக்குங்க. வீட்டில் உட்காந்துருக்கும்போது இப்போ உங்கள் வீட்டில் என்னென்னலாம் நடக்குதோ பாருங்கள். அதில் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டை வச்சு நடுவில். இப்போ அம்மா குக் பண்ணிகிட்ருக்காங்க. மை மதர் குக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ப்ரிப்பேர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த ப்ரிப்பேர்ஸுங்கிறது வர்பு. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் உட்காந்து யோசிங்க, எழுதாதீங்க. ப்ரிப்பேர்ஸ் அதான் மெயின். ஃபஸ்ட்டு வர்பை மட்டும் பாரு. ப்ரிப்பேர் அப்படின்னு இருக்கா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். பேசிவ் வாய்ஸ் வந்தால் ஈஸ் ப்ரிப்பேர்ட். அதே நேரத்தில் ஈஸ் ப்ரிப்பேரிங்னு வந்தால் ப்ரெசண்ட்டு கண்டினியூவஸ். ஈஸ் பீயிங் ப்ரிப்பேர்டுன்னு வந்துச்சுன்னா பேசிவ் வாய்ஸு. ஹேஸ் ப்ரிப்பேர்டு, ஹாவ் ப்ரிப்பேர்டு, ஹேஸ் பீன் அல்லது ஹாவ் பீன் ப்ரிப்பேர்டு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் முடிஞ்சிடுச்சு. அப்படியே பாஸ்ட் டென்ஸ் எடுத்துட்டோம். ப்ரிப்பேர்டு, வாஸ் ப்ரிப்பேர்டு. அடுத்தது வாஸ் ப்ரிப்பேரிங், வாஸ் பீயிங் ப்ரிப்பேர்டு. ஹேட் ப்ரிப்பேர்டு, ஹேட் பீன் ப்ரிப்பேர்டு. வில் ப்ரிப்பேர், வில் பி ப்ரிப்பேர்டு. வில் ஹாவ் ப்ரிப்பேர்டு, வில் ஹாவ் பீன் ப்ரிப்பேர்டு. அவ்வளோதான். ஸோ இதுதான் பேசிக்கு. இதை தான் உங்களுக்கு கொண்டு வரதுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு முதல்ல மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கொஸ்டின் டைப்புக்கு அந்த ஆக்சிலரி வர்பை வெளியில் தூக்கி போட்டு எப்படி எழுதணும்னு சிந்திச்சுக்கோங்க. அதேமாதிரி WH டைப்புக்கு எப்படி எழுதணும்னு சிந்திச்சுக்கோங்க. அடுத்து அப்பா ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பா ஏதாவது ஒரு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு கிராக்கர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க, பட்டாசு. ஸோ அல்லது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஃபாதர் பைஸ் ட்ரெஸ்ஸு. சரி, அந்த ஃபாதர் பைஸ் ட்ரெஸ், அந்த நீங்கள் பேசிவ் வாய்ஸில் எழுதிக்கோங்க. த ட்ரெஸ் ஈஸ் பாட் பை ஃபாதர். ஈஸ் பாட் எடுத்துக்கோ. ஈஸ் பாட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பேசிவ் வாய்ஸ். அப்போது பை ஆக்டிவ் வாய்ஸில் வரணும். அப்படி நீங்கள் ஈஸ் பீயிங் பாட் அல்லது ஆர் பீயிங் பாட், ஈஸ் பையிங் அல்லது ஆர் பையிங், இது மாதிரி நீங்கள் உங்கள் மைண்டை செட் பண்ணுங்கள். மைண்டில் செட் பண்ணி இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸோட வர்பை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துக்கோங்க. அதை முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் இப்படி, எஸ்ஆர் நோ டைப்பாக இருந்தால் இப்படி, WH டைப்பாக இருந்தால் இப்படின்னு மைண்ட் செட்டிங் தான் முக்கியம். மற்றபடி நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு பேசிக் தான். ஸோ மைண்ட் செட்டிங்கை நான் சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது, ஈஸியாக வந்துடும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். புக் பேக்கை ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டு என்னோடய ஆன்சரை நான் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு தப்பு என்ன ரைட் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ பேசிவ் வாய்ஸ் டு ஆக்டிவ் வாய்ஸ் பார்க்கலாம். பை ஹூம் இப்போ நம்ம அப்படியே மாற்றுறோம். பை ஹூம் த அசோசியேஷன் இஸ் இனிஷியேட்டட். ஒரு மன்றம். ஸோ நான் ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்துருக்கிறேன். பை ஹூம் த அசோசியேஷன் இஸ் இனிஷியேட்டட். சரி, அப்போ நம்ம என்ன எழுதணும்னா ஈஸ் இனிஷியேட்டடை போய் பாரு, போதும் வர்பை பாரு. ஈஸ் இனிஷியேட்டட். ஸோ பேசிவ் வாய்ஸு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு இனிஷியேட் அல்லது இனிஷியேட்ஸ் ஏதாச்சும் ஒன்று வரணும். அந்த பை ஹூமுக்கு ஹூ போடணும். ஹூ இனிஷியேட்ஸ் தி அசோசியேஷன். அவ்வளோதான். ஹூ வர்பை மாற்றிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் ஈஸி. பை ஹூம் த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் பீயிங் டேக்கன். ஈஸ் பீயிங் டேக்கன். அப்போது ஈஸ் டேக்கிங். பை ஹூமை ஹூவாக மாற்று. ஹூ இஸ் டேக்கிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. அவ்வளோதான். பை ஹூமை ஹூவாக மாற்றிடணும். முடிஞ்சு போயிடுச்சு. ஹவ் இஸ் த பில்டிங் கன்ஸ்ட்ரக்டட் பை யூ. ஈஸ் கன்ஸ்ட்ரக்டட் இருக்குது. அவ்வளோதான். பில்டிங்கிறது இந்த இடத்துல நவுன், கட்டடம். ஈஸ் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்டட், அப்போது கன்ஸ்ட்ரக்ட்ஸ்.
யூ இருக்கு இல்லையா, பை யூ, யூவை தூக்கி முன்னாடி போடு, அதான் சப்ஜெக்ட். யூ கன்ஸ்ட்ரக்ட் த பில்டிங். சரியா, யூ கன்ஸ்ட்ரக்ட் த பில்டிங். ஹவு வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இந்த கன்ஸ்ட்ரக்ட்டுங்கிற வார்த்தைக்கு ஒரு ஆக்சிலரி வர்பு வேணும். நெகட்டிவ், அதாவது கொஸ்டின் சென்டென்ஸாக இருந்தால் ஒரு ஆக்சிலரிக்கு ஒரு ஆக்சிலரிக்கும் மெயின் வர்புக்கும் நடுவில் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போது ஹவு போட்டுட்டேன். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் டூ தான் ஆக்சிலரி வர்பு. ஹவு டு யூ கன்ஸ்ட்ரக்ட் த பில்டிங், அவ்வளோதான். புரியுதா? ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வர்பு பேசிவ் வர்பை ஆக்டிவ் வர்பாக மாற்றிக்கோ. கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சு. கொஸ்டின் சென்டென்சஸில் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் சென்டென்சஸ்க்கு அது தேவை கிடையாது. ஆனால் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்க்கு ஒரு ஆக்சிலரி வர்பு வரும். ஹூவை தவிர்த்து, ஹூக்கு மட்டும் வராது, ஹூவை தவிர்த்து மற்ற இருக்கிற அத்தனை இன்ட்ராகேட்டிவ் வேர்டுக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்டை நடுவில் வச்சு ஆக்சிலரி வர்பை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியும் மெயின் வர்பை சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடியும் போடணும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பாரு, ஹவு டு யூ கன்ஸ்ட்ரக்ட் த பில்டிங். அடுத்து பார்த்திங்கன்னா, ஹவு ஹேஸ் பீன் த பில்டிங் கன்ஸ்ட்ரக்டட் பை யூ. ஹேஸ் பீன் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டட் இருக்குது, பேசிவ் வாய்ஸு. ஹேஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட். பாக்கெல்லாம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஹேஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட். ஹேஸ் கன்ஸ்ட்ரக்டட் வந்துடும். ஹேஸ் கன்ஸ்ட்ரக்டட் வந்தோன்னா ஹேஸ், இந்த இடத்துல ஹேஸ் தான் ஆக்சிலரி வர்பு. ஹேஸுக்கும் கன்ஸ்ட்ரக்டட்க்கும் நடுவில் சப்ஜெக்ட். அப்போது ஹவு ஹேவ் யூ கன்ஸ்ட்ரக்ட் த பில்டிங். பில்டிங்கிறது இட்டு, ஸோ அதனால் ஹேஸ் போட்டோம். இப்போ யூங்கிறது செகண்ட் பர்சனில் வந்துருச்சு, ஆகினால ஹவு ஹேவ் யூ கன்ஸ்ட்ரக்ட் த பில்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா, வேர் வாஸ் த ஜாப்பனீஸ் நேவி டிஃபீட்டட் பை தி யூஎஸ் நேவி. வேர்க்கு வந்து எப்போதும் அர்ஜென்ட்டில் போயிடும், அதனால் நம்ம இங்கே ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டோம். வேர் வாஸ் த ஜாப்பனீஸ் நேவி டிஃபீட்டட் பை யூஎஸ் நேவி. வேர் அப்படியே நிறுத்திக்க. வாஸ் ப்ளஸ் டிஃபீட்டட்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், டிஃபீட்டட் தான். இப்போ என்ன பண்ணணும், வேர் போட்டுட்டோம். இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து யூஎஸ் நேவி ஆகிடுச்சு. ஸோ யூஎஸ் நேவி சப்ஜெக்ட் கொண்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிலரி வர்பு, பின்னாடி மெயின் வர்பு வரணும். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு ஆக்சிலரி வர்பு கிடைக்காது. ஆகையினால பாஸ்ட் டென்ஸாக இருக்கிற பட்சத்தில் டிட்டு போடணும், ப்ரெசண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் டூ போடணும். ஒன்லி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு, இது ரெண்டுத்துக்கும் ஆக்சிலரி வர்பு நாம் க்ரியேட் பண்ணுறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு டூ, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு டிட். அப்போ என்ன பண்ணணும், வேர் டிட் சப்ஜெக்டை கொண்டு வா. த யூஎஸ் நேவி டிஃபீட் த ஜாப்பனீஸ் நேவி. அடுத்து பாருங்கள், வேர் வாஸ் த அட்டாமிக் பாம் பீயிங் ட்ராப்டு பை தி யூஎஸ். வாஸ் இருக்குது, பீயிங் இருக்குது, ட்ராப்டு இருக்கா. ஸோ அப்போது ஒரு வாஸ் அல்லது வேறு ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வர்பு 3 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது பாஸ்ட்டு கண்டினியூவஸ். அப்போ நம்ம அதை வந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு வரும்போது வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி மாற்றிக்கணும். என்னவா வரும், வாஸ் ட்ராப்பிங் அப்படின்னு வந்துடும். வாஸ் ட்ராப்பிங், அதில் சப்ஜெக்ட் வந்து தி யூஎஸ் வருது. அப்போது வேர் வாஸ் தி யூஎஸ் ட்ராப்பிங் தி அட்டாமிக் பாம். வேர் வாஸ் த யூஎஸ் ட்ராப்பிங் தி அட்டாமிக் பாம். புரியுதா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் மட்டும்தான் நீங்கள் வந்து டூ டிட்டு போடணும், ஏன்னா ஆக்சிலரி வர்பு இருக்காது. ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் ஆக்சிலரி வர்பு வந்துடும். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ்னால் வாஸ் ப்ளஸ் பீயிங், வாஸ் ஆக்சிலரி. அப்போ அதை போட்டு நம்ம எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், வேர் ஹேட் பீன் த ஃபஸ்ட் அட்டாமிக் பாம் ட்ராப்டு பை தி யூஎஸ். சரி, அதுக்கும் அப்படி தான். ஹேட் பீன் வந்திருக்கு, ட்ராப்டு வந்திருக்கு. ஹேட் பீன் ட்ராப்டுன்னா பேசிவ் வாய்ஸாக. உடனே நம்ம இது கொஸ்டின் சென்டென்ஸை இந்த வேறு அப்படியே போட்டுட்டு ஹேடை போட்டுடலாம். ஹேடு தான் நமக்கு வந்து ஆக்சிலரி வர்பு. அப்புறம் நடுவில் சப்ஜெக்ட் கொண்டு வரணும். வேர் ஹேட் த யூஎஸ். சரியா, வேர் ஹேட் தி யூஎஸ். அப்போது ஆக்டிவ் வாய்ஸாக இருக்கிறதுனால வர்பு 3 ட்ராப்டு போட்டுட்டோம். வேர் ஹேட் தி யூஎஸ் ட்ராப்டு தி அட்டாமிக் பாம். அவ்வளோதான். அடுத்தது சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சருக்கு போகலாம். அதுக்கெல்லாம் ஆக்சிலரி வர்பு இருக்குது, வில் இருக்குது. வென் வில் த பில்டிங் கன்ஸ்ட்ரக்டட் பை யூ. வென் வில் த பில்டிங் பி கன்ஸ்ட்ரக்டட் பை யூ. பி இருக்குது, வில் இருக்குது, பி இருக்குது, ஒரு வர்பு 3 கன்ஸ்ட்ரக்டட் இருக்கு. அப்போ இது சிம்பிள் ஃப்யூச்சர், அந்த பி எடுத்துகிட்டு அவ்வளோதான். வில் கன்ஸ்ட்ரக்ட் வந்துருச்சு. அப்போது நம்ம இது கொஸ்டின் சென்டென்ஸாக இருக்கிறதுனால வென் போட்டுட்டு
ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வரணும். யூ தான் சப்ஜெக்ட். வென் வில் யூ கம்ப்ளீட் த பில்டிங். அதே மாதிரி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வருது. வென் வில் ஹாவ் பீன் த பில்டிங் கன்ஸ்ட்ரக்டட் பை யூ. வில் ஹாவ் பீன் கன்ஸ்ட்ரக்டட், பேசிவ் வாய்ஸ், பீன் எடுத்துகிற அவ்வளோதான். வில் ஹாவ் கன்ஸ்ட்ரக்டட். அப்போ வில் ஹாவ் ரெண்டுமே ஆக்சிலரி வர்பு, அதுக்கு நடுவில் சப்ஜெக்ட் அப்புறம் மெயின் வர்பு. அப்போ வென் வில் ஹாவ் யூ கன்ஸ்ட்ரக்டட் த பில்டிங். சரியா? இவ்வளோ தான் இந்த கொஸ்டின் சென்டென்ஸ் பொறுத்தளவில் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில். நான் சொன்னது செய்யுங்க. ஏதாவது ஒரு வர்பு எடுத்து நீங்கள் படிச்சிட்ருக்கலாம், இல்லை விளையாண்டுட்டுருக்கலாம், அல்லது சிஸ்டர் வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ ட்ரான்னு எடுத்துக்கோ. ட்ரா, ட்ரூ, ட்ரான். ஸோ வெறும் ட்ரா வந்தால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். பேசிவ் வாய்ஸ்க்கு என்ன பண்ணணும்? இஸ் ட்ரான் அல்லது ஆம் ட்ரான் அல்லது ஆர் ட்ரான். அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு இஸ் ட்ராயிங், இஸ் பீயிங் ட்ரான், ஆர் பீயிங் ட்ரான், ஆம் பீயிங் ட்ரான். அடுத்தது பர்ஃபெக்ட், ஹேஸ் ட்ரான், ஹாவ் ட்ரான், ஹாஸ் பீன் ட்ரான், ஹாவ் பீன் ட்ரான். இதே மாதிரி நீங்கள் பாஸ்ட் டென்ஸுக்கு, இதே மாதிரி நீங்கள் ஃப்யூச்சர் டென்ஸுக்கு. ஸோ 3 3 6 2 8 டென்ஸு. இதை நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் செட் பண்ணிவிட்டு அடுத்தது ரொம்ப ஈஸி. இது அதுக்கு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.